வெல்கம் டு ஆத்மா. மனம்தான் ஒருவன் வாழ்க்கையையும் அவன் செல்லப் போகும் பாதையையும் தீர்மானிக்கிறது. மனம் தூய்மைப்பட்டு அவன் பார்க்கும் ஒவ்வொரு காட்சியும் இனிமையான காட்சியாக மாறி படம் பிடித்து காட்டுகிறது. மனம் தூய்மைப்பட்டு அவன் பார்க்கும் ஒவ்வொரு காட்சியும் இனிமையான காட்சியாக அவனுக்கு படம் பிடித்து காட்டப்படுகிறது. ஹர்ஷவர்தன் செல்வி மீது வைத்திருக்கும் தூய நட்பு யாஷிகாவிற்கு தவறான கண்ணோட்டத்தை ஏற்படுத்துகிறது. காரணம், தோழிகளின் விமர்சனங்கள் அவளை ஆத்திரமடையச் செய்கிறது. அவசரக்காரனுக்கு புத்திமட்டு, ஆத்திரத்தில் முடிவெடுக்காதே, சந்தோஷத்தில் கொடுக்க மறக்காதே. இச்சொற்களில் ஒன்று தவறான முடிவை கொடுக்கும், மற்றொன்று இனிமையான உறவுகளை கொடுக்கும். எதை நாம் தீர்மானிக்கிறோமோ அதுதான் வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. ஹர்ஷவர்தனின் இனிமையான சொற்கள் செல்வியின் வாழ்க்கையை வழிநடத்துமா? பார்க்கலாம். நீ வெக்கமே இல்லாம வாய ஆளு பொறந்துகிட்டு நிக்கிற. நான் கெட்ட கிட்டுக்கு உனக்கு கேக் வர கேக்குதா? ஏய் யாஷிகா, ஏன் இப்படி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ற? நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும். நீதான் அவ மேல இருக்கிற மயக்கத்துல என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க. கேக்க வாங்கி ஊட்டிக்கிட்டு இருக்க. நீ யார் அவளுக்கு கேக்க வாங்கி ஊட்டுறதுக்கு? என்ன லவ் பண்ணிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாக்குறியா? கேக்குறதுக்கு உனக்கு நாக்கு கூசல. முதல்ல விட்டா மன்னிப்பு கேளு. நீ அவகிட்ட சாரி கேட்கல, நான் இனிமே உன் முகத்திலே முழிக்க மாட்டேன். சாரி. செல்வி, தப்பா எடுத்துக்காத. நானும் அவளுக்காக உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். பரவாயில்ல, நான் அதெல்லாம் ஒன்றும் பெருசா எடுத்துக்கல. என்ன யாஷிகா, ஹர்ஷா உன்னை அடிச்சிட்டானாமே? ஐயோ, அதையும் கேக்குறீங்க வார்டன்? சொல்லு. எல்லாரும் முன்னாடியும் எனக்கு மானமே போச்சு. எல்லாம் இந்த செல்வியாலதான். அவளா? ஆமா, நானும் அவளை வந்ததுல இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அவளை ஏதாவது செஞ்சே ஆகணும். அப்பதான் என் மனசு ஆறும். நான் ஒரு ஐடியா சொல்லட்டா? சொல்லுங்க. உன்னை இப்படி பண்ணால பதிலுக்கு அவளும் அவமானப்படணும். என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. அவளை ஏதாவது பண்ணியே ஆகணும். யாஷிகா, நீ ரூம்ல இருக்கும்போது இனி உனக்கு டாக்டர் பட்டம் எதுவும் தேவைப்படாது. ஏன்னா நாளைக்கு நீ டிசி வாங்கிக்கிட்டு ஊருக்கு போற. அதனால ஒழுங்கா உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு உன் ஊர் பக்கம் போய் சேரு. கெட் அவுட் ஆஃப் த ஹாஸ்டல். ஊருக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு நீ வந்துருவேங்கிற தகவலை சொல்ல. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க,
சாரி, நான் ஊருக்கெல்லாம் போக மாட்டேன். நான் டாக்டர் ஆகணும், இது என் லட்சியம். பாருடி லட்சியமாம்ல, இவளுக்கெல்லாம் லட்சியம் ஒரு கேடு. இங்க பாரு, பேசாம ஊருக்கு போயிடு. ஓகே? முடியாது, என்னை தொந்தரவு பண்ணாதீங்க. அப்புறம் நான் மறுபடியும் ஹர்ஷா கிட்ட போய் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷார்ட் பிலிம் பார்க்கலாமா? கொஞ்சம் கிளாமரா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நல்ல கிளாமராவே இருக்கும். படம் பார்க்கலாமா? இப்ப சொல்லு, முடிவு நீ எடுக்கிறியா இல்ல நான் எடுக்கட்டுமா? டிசி வாங்கிட்டு டாக்டர் படிப்புக்கு ஒரு கும்முடு போட்டுட்டு நீயே ஓடி போயிடு. அதான் உனக்கு நல்லது. அதுதான் உன் முடிவா இருக்கணும். இல்லனா ஏன் முடிவு எப்படி இருக்குன்னு தெரியுமா? இப்போ நீ பாத்தியே ஒரு அவார்ட் வீடியோ படம், இத நெட்ல அப்லோட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இந்த அருமையான வீடியோவை இந்த உலகமே பார்க்கும், இன்க்ளூடிங் ஹர்ஷா. அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் ஐ டோன்ட் கேர். எனக்கு கவலையே இல்ல. இந்த காலேஜ் இல்லனா நான் என் அப்பா கிட்ட சொல்லி வேற காலேஜ்ல ஜாயின் பண்ணிப்பேன். இல்ல வீட்ல உட்கார்ந்து டாக்டர் பட்டம் வாங்கிடுவேன். ஆனா உன்னால இந்த காலேஜ்லயும் இருக்க முடியாது, உன் கிராமத்துல போயும் இருக்க முடியாது. என்ன முடிவெடுக்க போற செல்வி? நீயே சொல்லு. அதிகபட்சம் ஒரு நாள் டைம் தரேன், அதுக்குள்ள முடிவெடு. வாங்கடி போலாம். படிச்ச 4 ஏழைகளுக்கு நல்லது பண்ண நினைச்சது தப்பா? ஏன் இப்படி நம்மள வாழ விட மாட்டாங்க? ஆசைப்பட்ட மாதிரி படிக்க முடியலனா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எதுக்கு? ஏண்டி படிப்பு பாதியிலே விட்டுட்டு வந்தேன்னு அம்மாவும் மாமாவும் கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? நான் இந்த காலேஜை விட்டு போனாலும் யாஷிகா சும்மா இருக்க மாட்டா. இந்த வீடியோவை நெட்ல வேற போட்டுருவா. மானம் போனதுக்கு அப்புறம் இனி இந்த உலகத்துல எப்படி வாழ முடியும்? நிலைமைக்கு ஆளாக்குனவங்களை நான் சும்மா விட மாட்டேன். ஒவ்வொருத்தரையும் பழி வாங்குவேன். மாமா, அந்த வேலை உங்களுக்கு வேண்டாம், அதை நான் பாத்துக்கிறேன். ஏற்கனவே 2 பேரை பழி வாங்கிட்டேன்.
இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்கள நான் பாத்துக்கிறேன் மாமா. அவங்கள விட்டுற மாட்டேன் மாமா. இல்ல செல்வி, அவங்க உன்னை மட்டும் அழிக்கல, என்னையும் சேர்த்து தான் அழிச்சிருக்காங்க. என் ஆசைய, என் கனவை, என் லட்சியத்தையும் சேர்த்து அழிச்சிருக்காங்க. அவங்கள நான் பழி வாங்குவேன். வேண்டாம் மாமா. நீங்க அவங்கள பழி வாங்கினா நீங்க ஜெயிலுக்கு போகணும். உங்க வாழ்க்கை வீணா போயிடும். அதான் ஏற்கனவே வீணா போச்சு. இல்ல மாமா, உங்களுக்கு இன்னும் வாழ்க்கை இருக்கு, எதிர்காலம் இருக்கு. என்னால முடியாததை நீங்க செய்யுங்க. என்ன மாதிரி நிறைய பேரு லட்சியத்தோட டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள தேடி கண்டுபிடிங்க. எனக்கு கட்டி தரேன்னு சொன்ன ஹாஸ்பிட்டல அவங்களுக்கு கட்டி கொடுங்க. அவங்க வந்து நம்ம கிராமத்து மக்களுக்கு வைத்தியம் பார்ப்பாங்க. நம்ம கிராமத்துக்காரங்க ஆரோக்கியமா இருப்பாங்க. அதை செய்யுங்க மாமா. அதுதான் நீங்க எனக்கு செய்யற ஆத்ம பரிகாரமா இருக்கும். என் ஆத்மாவும் சாந்தி அடையும். செய்யற செல்வி, கண்டிப்பா செய்யற. உன் பேர்லயே செய்யற செல்வி. மருத்துவமனையை உன் பேர்லயே கட்டுவேன். ரொம்ப சந்தோஷம் மாமா. நீங்க எனக்காக இன்னொரு விஷயமும் செய்யணும். சொல்லு செல்வி, நான் என்ன செய்யணும்? நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். அது என்னால முடியாது செல்வி. நீ இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்திய வச்சு என்னால பார்க்கவே முடியாது செல்வி. அது என்னால முடியாது செல்வி. முடியும் மாமா, இது நடக்கணும். நானே உங்களுக்கு மகளா வந்து பிறப்பேன். உங்க பாசத்தை எல்லாம் ஏன் மேல காட்டுங்க. நீங்க கல்யாணம் பண்ணாதானே நான் உங்களுக்கு மகளா பிறக்க முடியும். தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணுங்க மாமா. உங்களுக்கு மகளா வந்து பிறக்கிறேன். உன் ஆசை அதுதானா? நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன் செல்வி. நீ குழந்தையா பிறந்து என் மடியில தவழ்ந்து விளையாடணும். கண்டிப்பா வருவேன் மாமா. நீங்க அம்மாவை பாத்துக்கோங்க. நான் இல்லாத குறைய நீங்க தான் தீர்த்து வைக்கணும். நீங்க அதை செய்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ரொம்ப நன்றி மாமா. செல்வி, செல்வி, தனக்கு கீழ் என்று மட்டமாக நினைக்கும் ஒருவளிடம் மன்னிப்பு கேட்கும் நிலை உருவானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்றல்லவா யாஷிகாவின் மனம் துடிக்கின்றது. கடைசி முயற்சியாக ஒருவர் பிறக்கும் போதும் இறக்கும் போதும் உடையில்லாமல் இருக்கிறார்கள். கடவுளுக்கு நிகராக பார்க்கும் மருத்துவர்களிடம் உடையின்றி அவர்கள் இருக்கிறார்கள். மருத்துவம் பயிலும் இவர்களின் செயலால் உடையில்லாத செல்வியின் அந்தரங்கங்களை படம் பிடித்து மிரட்ட ஆரம்பிக்கிறார்கள். என்ன செய்வாள் செல்வி? ஏழைகளின் எட்டா கனியாக செல்வமும் கல்வியும் இருக்கலாம். ஆனால் மானம், அது உயிரை விட பெரியதல்லவா? இவர்களின் மிரட்டலில் இருந்து எப்படி தப்பித்துக் கொள்ளப் போகிறாள் செல்வி? யாஷிகாவின் செயலால் துவண்டு போன செல்வி கடிதம் எழுதிவிட்டு இறந்திருந்தாலும் குற்றம் செய்பவன் தடயங்களை மறைத்துவிட்டால் எந்த குற்றமும் சபையேறாது. செல்வி எழுதிய கடிதத்தை ஒழித்து விட்டார்கள் யாஷிகாவும் அவளது தோழிகளும். இதனால் செல்விக்கு கிடைக்க வேண்டிய நீதி மறுக்கப்பட்டது என்று சொல்வதை விட மறைக்கப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். பழிவாங்கும் குணத்தை மாற்றிக்கொள்ளச் சொல்லி மருதுவிடம் முறையிடுகிறாள். மருதுவிற்கு மகளாக பிறப்பதாக முடிவெடுக்கிறாள். இருந்தும் தனது பழிவாங்கும் பயணத்தை திசை மாற்றிக் கொள்ளவில்லை செல்வி. பார்க்கலாம்.
வாங்க வாங்க. உடம்புக்கு இப்ப எப்படி இருக்கு? சரியாயிடுச்சுங்களா? என் உடம்பு இப்ப சரியாயிடுச்சுங்க. இப்ப நீங்க தான் உங்க உடம்ப பாத்துக்கணும். எங்களுக்கு என்ன, நாங்க நல்லா தானே இருக்கோம். டாக்டர் கிட்டயே வந்து உடம்பு பாத்துக்கோங்கன்னு சொல்ற முதல் ஆள் நீங்க தாங்க. ஏன் டாக்டர்னா காய்ச்சல், தலைவலி, சாவு இதெல்லாம் வராதா என்ன? நீங்க சொல்ற எல்லாமே எங்களை மாதிரி டாக்டர்களுக்கும் வரும். நாங்க அதுக்கு தயாரா தான் இருக்கோம். சரி, மருந்து மாத்திரை எல்லாம் கரெக்டா சாப்பிட்டீங்களா? இப்ப ஏதாவது வேணுமா? இப்ப எனக்கு எதுவும் வேண்டாம். முக்கியமான ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். சொல்லுங்க. இன்னைக்கு என் முறை பொண்ணோட நினைவு நாள். அதுக்காக அவ படத்துக்கு படையல் போட்டு சாமி கும்பிடுவோம். முக்கியமானவங்களை விருந்துக்கு கூப்பிட்டு படையல கெஸ்ட்டுக்கு விருந்தா கொடுத்து மரியாதை செய்வோம். அதுதான் எங்க வழக்கம். இந்த வருஷம் நீங்க வந்து படையல சாப்பிட்டீங்கன்னா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். இன்னைக்கு எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. நிறைய இடத்துக்கு போய் பேஷண்ட்ஸை பார்க்கணும். ஒரே 1 மணி நேரம் மட்டும் வந்தீங்கன்னா போதும். சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டு வந்துடலாம். நீங்க என் முறை பொண்ணோட ஆத்மாவும் சாந்தி அடையும். உங்க முறை பொண்ணு ஆத்மா சந்தோஷப்படுறதுக்காக நாங்க வந்து சாப்பிடணுமா என்ன? உறவே இல்லாத நாங்க வந்து எப்படிங்க சாப்பிடுறது? உறவு இல்லைனாலும் சம்பந்தம் இருக்கு. இறந்தவங்களோட படையில சாப்பிடுறதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். இறந்தவங்களே விரும்பினாதான் அதை சாப்பிடுற பாக்கியம் கிடைக்கும். அதை சாப்பிடுறதுனாலயே இறந்தவங்க ஆத்மாவும் சாந்தி அடையும். அந்த ஆத்மாவை சாந்தி அடைய வச்ச புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால இந்த நல்ல வாய்ப்பை வேண்டான்னு சொல்லாதீங்க. தயவு செஞ்சு சம்மதம்னு சொல்லுங்க. நானே உங்களை அங்க கூட்டிட்டு போறேன். நம்ம எல்லாரும் சாப்பிட்டுட்டு வரலாம். சரி தேவி, இவ்வளவு தூரம் சொல்ற, அதுவும் ஒரு வகையில நல்லதுதான். ஈவினிங் தானே? வரோம். ரொம்ப சந்தோஷங்க. வாங்க, நாங்க உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்போம். பாவம், மருதுவோட முறை பொண்ணு வாழ வேண்டிய வயசு. அநியாயமா செத்து போயிட்டா. அவ செத்ததுக்கு யார் காரணமோ அவங்களுக்கு நிச்சயம் தண்டனை இருக்கு. ஆமா, கடவுளே விட்டாலும் இறந்து போன ஆத்மா அவங்களை சும்மா விடாது. தப்பு யார் செஞ்சாலும் அவங்கள விடவே கூடாது. தப்பு செஞ்சா அதுக்கு மன்னிப்பு இருக்கு, அதுக்கு பரிகாரமும் இருக்கு. பாவத்தை செஞ்சா பரிகாரம் கிடையாது, மன்னிப்பும் கிடையாது. பாவத்தை அனுபவிச்சே ஆகணும். ஆமா, பாவம் சும்மா விடாதுன்னு சொல்லிருக்காங்க. நாங்க கூட கேள்விப்பட்டிருக்கோம். சரி, நான் புறப்படுறேன். மறக்காம வந்துருங்க. சரி. யாஷிகாவின் பாவம் அவளை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தப்புக்கு பரிகாரம் உண்டு, ஆனால் பாவத்திற்கு பரிகாரம் இல்லை. யாஷிகா செல்விக்கு செய்த பாவத்திற்கு தண்டனை நிச்சயம் உண்டு. மருது கெஸ்ட் ஹவுஸுக்குள் வருகிறான். வீட்டில் சாமி கும்பிட போவதாகவும் விருந்துக்கு வரும்படியும் அவளை அழைக்கிறான். ஆனால் யாஷிகாவிற்கு தெரியாது செல்வியின் வீட்டு விசேஷத்திற்குத்தான் அழைக்கப்படுகிறாள் என்று. மனிதனின் மறுபக்கம் எல்லாம் சூன்யங்களாலும் பொய், திருட்டு, பித்தலாட்டங்களால் கட்டமைக்கப்பட்டவை. சில விஷயங்கள் உறவுகளுக்கு தெரிய வரும், சில விஷயங்கள் காரணமானவர்களுக்கு மட்டும் தெரிய வரும். யாஷிகாவுக்கு தெரியாத விஷயம் மருதுவின் முறைப்பெண்தான் செல்வி என்று. யாஷிகாவுக்கு தெரிந்த விஷயம் செல்வி தன்னால் தான் இறந்தாள் என்று. தன் பித்தலாட்டங்கள் எல்லாம் வெளிவராது என்று நம்பிக்கொண்டிருந்தவளுக்கு வாழ்க்கையில் முதலாக ஒரு அதிர்ச்சி மருதுவின் அழைப்பின் மூலம் காத்திருக்கிறது. பார்க்கலாம். யாஷிகா, என்னால முடியலடி. போதும்டி, ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம்டி. செம்ம டயர்டா இருக்கு. அம்மா, இன்னைக்கு காலையில மருதையா ஏதோ படையல பத்தி சொன்னார்ல. ஆமா. வாங்க அங்க போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடலாம். ஏய், ரொம்ப முக்கியம். ஊர்ல பெரிய மனுஷன்டி அவரு. நமக்கு வேலை ஆகணும்னா அவர்கிட்ட போய் தான் நிக்கணும். சும்மா ஜஸ்ட் போய் பாத்துட்டு வந்துடலாம். தேவி, நீ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ரூமுக்கு போ. நாங்க அங்க போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறோம். சரியா? சரிம்மா. வாடி போலாம். இவ ஒருத்தி. வாங்க வாங்க. நீங்க அவ்வளவு தூரம் கூப்பிட்டு வராம இருக்க முடியுமா? உங்க உடம்பு எப்படிமா இருக்கு?
எனக்கு என்னம்மா, ஏதோ இருக்கேன். என் மக போனதுக்கு அப்புறம் நான் எப்படி இருந்தேன் என்னம்மா? நடந்ததே நினைச்சிட்டு இருக்காதீங்க. மேல போகணும்னு எல்லாருக்கும் ஒரு நாள் எழுதி வச்சு தானே இருக்கும். உங்க பொண்ணு போயிட்டா அடுத்து வேற யாரா வேணாலும் இருக்கலாம். ஏன் நாங்களா கூட இருக்கலாம். நீ ஏம்மா இப்படி சொல்ற? நீங்க வாழற வயசு பிள்ளைங்கம்மா. அப்படியெல்லாம் சொல்லிட முடியுமா அத்தை? அவங்க செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஒரு கணக்கு இருக்குல்ல, அதுபடி நடக்க தானே செய்யும். ஆமாமா, நீங்க சொல்றதும் சரிதான். சரி வாங்க, படையல் போட்டாச்சு, சாமி கும்பிடலாம் வாங்க. யாஷிகா மருத்துவம் பயின்றாலும் அவளுக்கு நிகழப்போகும் ஆபத்தை ஏற்கனவே ஒருவன் சொல்லி இருந்தாலும் அவளுக்கு அசாத்திய நம்பிக்கை, தன்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்று. தன் தந்தையின் செல்வாக்கு அவளுக்கு அந்த தைரியத்தை கொடுத்திருந்தது. அதுபோலத்தான் செல்வியின் மரணமும் தன்னை எந்த விதத்திலும் பாதிப்படைய வைத்து விடவில்லை என்பதுதான். யாஷிகாவின் முன்னால் தோன்றிய செல்வியோ பழிவாங்க துடித்துக் கொண்டிருப்பதை உணர்த்தி விடுகிறாள். தனக்கு முடிவு நெருங்கிவிட்டது என்று யாஷிகா நினைக்கிறாள். யாஷிகா வந்த நோக்கம் நிறைவடைய போவதில்லை. எப்படியாவது தன் உயிரை காத்துக்கொள்ள வேண்டும், இந்த ஊரை விட்டு செல்ல வேண்டும் என்று முடிவெடுக்கிறாள் யாஷிகா. அவள் ஊரை விட்டு சென்றாளா அல்லது செல்வியின் பழிவாங்கும் படலத்தில் சிக்கிக் கொண்டாளா? நாளை பார்க்கலாம். இது ஆத்மா.